இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் ஒரு புதிய மாதத்திற்குள், ஒரு புதிய நாளுக்குள் கர்த்தர் நம்மை வழிநடத்தியிருக்கிறார். அவர் நம்முடைய நல்மேய்ப்பர். இந்த 8 மாதங்களாய் அவர் நம்மை கண்ணின் மணி போல காத்து, இந்த 8 மாதங்கள் முழுவதுமாய் அவர் நம்மை நடத்தி, இந்த புதிய மாதத்திற்குள், இந்த புதிய நாளுக்குள் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிற கிருபைகளுக்கு கர்த்தருக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த வேண்டும். இந்த 8 மாதங்களுமாய் அவர் அநேக ஆசீர்வாதங்களை தந்து அவர் நம்மை நடத்தியிருக்கிறார். அநேக சூழ்நிலைகள், அநேக காரியங்கள் நம்மை நெருக்கினாலும் அவை நம்மை அணுகாதபடிக்கு அல்லது அவை நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்திய கிருபைகளுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாது. ஒருவேளை ஒரு சிலருக்கு இந்த 8 மாதங்கள் முழுவதுமாய் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அடிமைத்தனத்தின் வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். அல்லது பெலிஸ்தீனை போன்ற ஒரு ராட்சச உருவம் கொண்ட ஒரு பெரிய பிரச்சனை உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்திருக்கலாம். பார்வோன் போல யாரோ ஒருவர் உங்களை இன்னும் அதிகமாய் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த 8 மாதங்களாக நீங்கள் அனுபவித்த வேதனைகளை கர்த்தர் இந்த 9ஆம் மாதத்தின் முதல் நாளிலிருந்து அவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார். இந்த 9ஆம் மாதத்தின் முதல் நாளிலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். இந்த 8 மாதங்களாய் நீங்கள் அனுபவித்த ஏசேக்கு சித்தனாய் இனி முடிந்து 9ஆம் மாதத்திலே உங்களுக்கு ஒரு புதிய ரெகபோத்தை கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க கமெண்ட்டில் ஒரு ஆமென் போடுங்க. கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். இந்த மாதத்திலிருந்து அநேக காரியங்களில் கர்த்தர் புதிதாக்கி நம்மை நடத்தப் போகிறார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை இன்னும் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கப் போகிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்றால், ஈசாக்குக்கு கிடைத்தது போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஈசாக்கு பாருங்கள், பஞ்ச காலத்தில் அவன் ஒரு அந்நிய தேசத்தில் போய் விதைக்கிறான். 100% ஒரு பலனை அவன் பெற்றுக்கொண்டதைப் போல இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை அவர் தரப்போகிறார். அநேக காரியங்களிலே அவர் உங்களை வழிநடத்தப் போகிறார். இன்னும் குறுகிய மாதங்களே இருக்கிறது ஒரு புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்க. எனவே கர்த்தர் தாமே அவருக்கு அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி கர்த்தரின் கரம் பிடித்த அந்த மாதத்துக்குள்ளே நாம் வழிநடப்போம். ஆமென்.